எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து அவரது வாழ்க்கை வரலாறு, அவரது பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வாசகர்களுக்கு வணக்கம். நாம் எம்ஜிஆர் குறித்த வாழ்க்கை வரலாற்றை பற்றிய 7வது தொகுப்பில் இப்போது நுழைந்து கொண்டிருக்கின்றோம். எம்ஜிஆர் என்ற அதிசயம் தமிழகத்தில் நிகழ்த்திய ஏராளமான சாதனைகள் இருக்கின்றன. அதை பற்றி பேசுவதற்கு வாழ்நாள் புறாவும் நமக்கு காணாது. ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களிடம் சொல்ல, எம்ஜிஆர் தமிழக மக்களிடம் எவ்வளவு பெரிய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருந்தார் என்பதை மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். 1973 எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வண்டியில் மதுரைக்கு பயணமானார். மறுநாள் மாலை அங்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தியை பார்த்து அவரிடம் திமுக அரசின் ஊழல் பட்டியலை கொடுத்து ஒரு விசாரணை கமிஷன் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மனு கொடுப்பதற்காக எம்ஜிஆர் பயணித்தார். அவருக்கு மறுநாள் காலையில் அந்த வண்டி மதுரையில் 7 மணிக்கு உள்ளேயே சென்று விடக்கூடிய நிலைமை இருந்ததுனால அவர் முன்கூட்டியே அங்கு சென்று காத்திருந்து இந்திரா காந்தி அவர்களை பார்த்து தன்னுடைய மனுவை கொடுக்கலாம் என்று இருந்தார். அங்கே போய் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து இறுதியாக அந்த மனுவை இறுதிப்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் முன்கூட்டியே திட்டமிட்டு அங்கு எம்ஜிஆர் அவர்கள் சென்றார். ஆனால் இது 43 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மிகப்பெரிய அதிசயம். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு எம்ஜிஆர் 1972 அதிமுக என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். அதன்பின் இந்த பயணத்தை மேற்கொண்டார். வழிநடிகளும் திருச்சியிலிருந்து மக்கள் வெள்ளம் ஆங்காங்கே ரயில்வே தண்டவாளத்தில் கூடி ரயிலை மறித்து எம்ஜிஆரை பார்த்து அவர் தலையசைத்த பிறகு அந்த வண்டியை திரும்ப செல்ல அனுமதித்தார்கள். அந்த வண்டி புறப்பட்டு போகும்போதும் எம்ஜிஆர் அவர்களின் பெட்டி அருகிலேயே அவர்கள் பலர் ரயிலோடு ஓடி சென்றதனால் ரயிலை மிகவும் வேகமாக இயக்க டிரைவரும் முயற்சி செய்யவில்லை. ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று பக்கவாட்டில் ஓடி வந்த மக்களை பாதுகாக்க அவர் ரயிலை மெதுவாக இயக்கினார். இதுபோன்று வழிநெடுக மக்கள் ரயிலை மறித்து எம்ஜிஆர் அவர்களை கண்டுவிட்டு தான் அந்த ரயிலை திரும்ப போகச் செய்ய அனுமதித்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய பெட்டியின் கதவுகளை திறந்து அந்த படிக்கட்டுகளில் நின்று மக்களுக்கு கைகாட்டி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்திரா காந்தி மதுரையில் எம்ஜிஆருக்காக காத்திருந்தார். அன்று மாலையே டெல்லிக்கு அவர் புறப்பட வேண்டும். ஆனால் ரயில் போகிற போக்கை பார்த்தால் குறித்த நேரத்தில் எம்ஜிஆரால் மதுரைக்கு சென்று இந்திரா காந்தி அம்மையாரை சந்திக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. இதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் வழியில் கொடைக்கானல் ரோடு என்ற ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து காரில் பயணம் செய்ய திட்டமிட்டார். அவர் இறங்கிய உடனே அவரிடம் வந்த அந்த நிலைய ஸ்டேஷன் மாஸ்டரும் டிரைவரும் எம்ஜிஆரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தனர். உங்களை பார்ப்பதற்காக வழிநடுகளும் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரயிலில் வருகிறீர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் காரில் புறப்பட்டு சென்று விட்டால் ரயிலை மறித்து அவர்கள் கலாட்டா செய்வார்கள். ரயில் மீது தாக்குதல் கூட அவர்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தயவு செஞ்சு உங்களை நாங்கள் கேட்டுக்கிறோம், நீங்க ரயிலேயே பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னாங்க. அதன் நியாயத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த வண்டியிலேயே தன்னுடைய பயணத்தை கொடைக்கானல் ரோடிலிருந்து மதுரைக்கு செல்ல முயற்சி ஒத்துக்கொண்டார். ஆனால் திரும்பவும் வழிநடுக மக்கள் அவர் வண்டியை மறித்ததனால் அவரால் மிகவும் தாமதமாகத்தான் அன்று காலையில் செல்ல வேண்டிய அவர் மாலையில் தான் அங்கு செல்ல முடிந்தது. இந்திரா காந்தி மீது பெருமதிப்பு வைத்த எம்ஜிஆருக்கு இந்த இந்திரா காந்தியிடம் மனு கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தது. ஆனாலும் அந்த மக்களின் பிரம்மாண்டமான அந்த ஆதரவை பார்த்து தமிழகமே இனிமேல் எம்ஜிஆரை அடிக்க யாருமே இல்லை என்று முடிவு செய்து விட்டது. திமுகவினர் கலங்கி போய்விட்டனர். இதே போன்ற நிகழ்வு இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அந்த அதிசயம் அப்போது ரயில்வே தொழிற்சங்கம், தென்னக ரயில்வே தொழிற்சங்கம், RLU ரயில்வே லேபர் யூனியன் என்ற ஒரு இடதுசாரி சங்கத்தின் தலைவராக அனந்த நம்பியார் அவர்கள் இருந்தார். அவர் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து தீர தீரமாக போராடினார். அவர் மிகவும் சிறு வயது. அவருக்கு திருமணமாகி பாலக்காட்டிலிருந்து ஒரு பாசஞ்சர் வண்டியில் அவர் திருச்சிக்கு வந்தபோது அந்த வண்டி வழிநடிகளும் எல்லா ரயில் நிலையங்களிலும் நிறுத்தப்பட்டு ரயில்வே தொழிலாளர்கள் கூடி அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவருடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்.
அவரும் அவர் மனைவியும் புதுமண தம்பதிகள் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பெட்டியிலிருந்து இறங்கி அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தனர். இதனால் அந்த வண்டி 5 மணி நேரம் காலதாமதமாக திருச்சிக்கு. அதற்கடுத்து நடந்த ரயில்வேயில் நடந்த மிகப்பெரிய அதிசயம் எம்ஜிஆர் அவர்கள் தான் செய்து காட்டினார். இந்த புகழ்மிக்க எம்ஜிஆர் அவர்கள் அந்த புகழுக்கு அடிகோலியது அவர் எடுத்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படம். அது அவருடைய சொந்த தயாரிப்பில் அவரே இயக்கிய படம். அது அன்று மலைக்கல்லன், அலிபாபா போன்ற பல்வேறு வெற்றி படங்களில் நடித்து எம்ஜிஆர் புகழின் உச்சியில் இருந்தபோது அவரை வைத்து படம் எடுப்பதற்கு ஏராளமான தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டது நிலையில அவர் ஏராளமாக சம்பாதித்திருக்க முடியும் அவர் நினைத்திருந்தால். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த தயாரிப்பாக நாடோடி மன்னன் என்ற படத்தை தயாரிக்க துவங்கிய போது எல்லோரும் மூக்கில் கை வைத்தார்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார் என்றால், நாடோடி மன்னன் என்ற படம் என் மனதில் நீண்ட ஆண்டுகளாக நிழலாடி கொண்டிருந்த ஒரு படம். நான் 20 வயதில் இருந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு படப்பிடிப்பிற்காக கல்கத்தா சென்றிருந்த போது அங்கு எம்ஜிஆர் அவர்கள் இஃப் ஐ வேர் கிங் என்ற ஒரு ஆங்கில படத்தை பார்த்தார். அந்த படம் நாடோடி மன்னன் படத்தை தயாரிப்பதற்கான வித்தை இட்டது. நாடோடி மன்னன் படத்தை நான் ஒரு பரிசோதனை முயற்சியாக செய்கிறேன். இதை என் விருப்பப்படி செய்து அதற்கு மக்களுடைய பதில் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய ஆதரவு கிடைக்குமா என்பதை நான் பரிசோதனை செய்து பார்க்க விரும்புகிறேன் என்று அந்த படத்தை ஆரம்பித்தார். அந்த படத்திற்கு கருப்பு வெள்ளை படமாக துவக்கப்பட்ட அந்த படத்திற்கு ஏராளமான பணத்தை எம்ஜிஆர் செலவு செய்தார். அதற்காக சக்கரபாணி, அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் வியக்கக்கூடிய அளவுல, அவரே கூட எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுல கோடிக்கணக்கான பணத்தை அவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்துல கடன் வாங்கினார். அந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு அவர் சம்பளத்தை வாரி வழங்கினார். அவர்களுடைய உணவு போன்றவற்றை மிக சிறப்பாக கவனித்துக் கொண்டார். அப்போது படம் முடிந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் தமிழகத்தில் எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகள். வெற்றியோ தோல்வியோ இது மக்கள் தீர்ப்பை பொறுத்தது. படம் ஓடினால் நான் மன்னன், ஓடாவிட்டால் நான் நாடோடி என்று சொன்னார். ஆனால் மக்கள் எம்ஜிஆரை மன்னராக்கினார். அதுவரைக்கு இருந்த வசூலை விட மிகப்பெரிய சாதனையை நாடோடி மன்னன் பெற்று தந்தது. அது மட்டுமல்ல, அந்த படம் வெளிவந்த 19 ஆண்டுகளுக்கு பின்பு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் அமர்வதற்கு அந்த படம் தான் வித்திட்டது என்று எல்லோரும் சொல்வார். அந்த படத்தில் அரசியல் இருந்தது, மக்கள் பிரச்சனையை பேசப்பட்டது. கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருந்தார். அந்த கதையினுடைய மூலக்கதையை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியிருந்தார். மதுரையில் பல லட்சம் மக்கள் முன்னிலையில் நடந்த வெற்றி விழாவை தொடர்ந்து சென்னையிலும் 30/11/58 அண்ணா தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா நடந்தது. அதற்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அந்த படப்பிடிப்பு தயாரிப்பில் இருந்தபோது, அந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது, அந்த படத்தில் கதாநாயகியா நடித்து வந்த பானுமதிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சிறு சச்சரவு ஏற்பட்டது. பானுமதி அன்றைக்கு எம்ஜிஆருடன் ஏராளமான மலைக்கல்லன் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக அறியப்பட்டவர், மிகச்சிறந்த ஜோடியாக அறியப்பட்டவர். அவரை கதாநாயகியா வைத்துதான் நாடோடி மன்னன் படத்தை எம்ஜிஆர் தயாரித்துக் கொண்டிருந்தார். ஒரு காட்சியை திரும்ப திரும்ப சிறப்பாக வரும் வரை எம்ஜிஆர் டேக் எடுத்ததை கண்டு பானுமதி எரிச்சல் விட்டார். ஒரே காட்சியை எத்தனை முறை படம் எடுப்பீர்கள், உங்களுக்கு அலுப்பு தட்டவில்லையா என்று கேட்டார். எம்ஜிஆர் கோபமடையாமல் பதில் சொன்னார், நான் இந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளர், நான் சொன்னதை கேட்டுதான் நடிகையை நடிக்க வேண்டும், நீங்களும் அப்படித்தான், உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் நீங்கள் படத்திலிருந்து விலகி கொள்ளலாம் என்று உறுதியாக சொன்னார். அப்போது பானுமதி அவர்கள் அந்த படத்திலிருந்து விலகி கொள்வதாக அறிவித்தார். எம்ஜிஆர் பின்னடையவில்லை. முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடியவர் அல்ல எம்ஜிஆர். பானுமதி அவர்கள் அப்படி செய்தித்தாளில் பேட்டி கொடுத்த பிறகு அந்த படத்தில் கதையின் நடுவிலேயே இடைவேளைக்கு முன்பே பானுமதி அவர்கள் இறந்து போவதாக ஒரு காட்சியை படம் எடுத்து அதற்கு பின் அவரிடத்தில் கதாநாயகியாக புதுமுக நடிகை சரோஜா தேவியை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார். அத்தோடு சரோஜா தேவி ஒரு தீவில் நடித்துக் கொண்டிருந்த காட்சிகளை அத்தனை அன்றைக்கு கலர் படமாக எடுத்தார். நாடோடி மன்னனின் ஒரு பகுதி கருப்பு வெள்ளை படமாகவும் இன்னொரு பகுதி கோவா கலர் படமாகவும் எடுக்கப்பட்டது. கலர் படத்திற்கு அன்று செலவு அதிகம். அந்த செலவை கண்டு எம்ஜிஆர் மலைக்கவில்லை. அதை மிகுந்த நம்பிக்கையோடு அவர் அந்த படத்தை எடுத்து முடித்தார். சென்னையில் 30/11/58 நாடோடி மன்னன் வெற்றி விழா கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அண்ணா அவர்கள் விழாவில் எம்ஜிஆருக்கு வீரவாளை பரிசு
பரிசு கொடுத்து தன் பேச்சை துவக்கினார். அந்த பேச்சில் அண்ணா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் மிகவும் புகழ்பெற்ற வார்த்தைகளாக கருதப்படுகின்றன. அண்ணா சொன்னார், மரத்தில் பழுத்த கனி தங்கள் மடியில் விழாதா என்று பலரும் எதிர்பார்த்திருக்க, நல்ல வேளையாக அந்த கனி என் மடியில் விழுந்தது. அதை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். எம்ஜிஆரை பாராட்டுவது என்னை நானே பாராட்டிக் கொள்வது போன்றது. எம்ஜிஆர் என்னுடைய இதய கனி என்று சொன்னார். ஆனால் எம்ஜிஆருடன் முரண்பட்டு படத்தில் பாதியிலேயே வெளியேறிய பானுமதியை எம்ஜிஆர் எந்த வெறுப்பும் காட்டவில்லை. அந்த நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் சென்னையில் நடந்த விழாவில் பானுமதியையும் கலந்து கொள்ள வைத்து அவருக்கும் விருதுகளை வழங்க எம்ஜிஆர் ஏற்பாடு செஞ்சார். அத்தோடு ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தின் இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு, அவரோடு எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடல்களை குறித்து, அந்த படத்தின் இசை குறித்து உரையாடி கொண்டிருந்தார், விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்போது பானுமதி அவர்கள் சொன்னார், இசையில் ஏன் நீங்கள் அனாவசியமாக தலையிடுகிறீர்கள்? இசையமைப்பாளரை சுயமாக செயல்பட அனுமதியுங்கள். இசையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். அதை தன் மனதில் நிறுத்தி கொண்டு ஏராளமான நினைவாற்றல் எம்ஜிஆருக்கு, பிரம்மாண்டமான நினைவாற்றல் அவருக்கு உண்டு. 27 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழகத்தில் இருந்த இசைக்கல்லூரிக்கு பானுமதி அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக நியமித்தார். அத்தோடு அந்த முதல்வர் பதவி இயக்குனர் பதவியாக உயர்த்தப்பட்டு அதிலும் பானுமதியே அமர்த்தப்பட்டார். அதுவரை கலைமானி விருது வழங்கப்படாத பானுமதிக்கு தமிழக அரசின் சார்பில் கலைமாமணி விருதையும் எம்ஜிஆர் வழங்க ஏற்பாடு செய்தார். இதுதான் எம்ஜிஆர் அவர்களின் உச்சகட்டம், மனிதாபிமானத்தின் உச்சகட்டம். எம்ஜிஆர் அவர்களை எம்.ஆர். ராதா அவர்கள் சுட்டுவிட்டு தன்னையும் சுட்டுக் கொண்டார். இருவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நினைவிழந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை தரப்பட்டது. தனக்கு நினைவு திரும்பியவுடன் எம்ஜிஆர் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணன் ராதா எப்படி இருக்கிறார்? அதுதான் எம்ஜிஆருடைய மனிதாபிமானத்தின் உச்சகட்டம். தனக்கு கெடுதல் செய்தவர்களையும் மன்னித்து ஆதரிக்கக்கூடிய பெருந்தன்மை எம்ஜிஆரிடம். இத்தகைய பெருந்தன்மையை நாம் எப்போது இனிமேல் பார்க்க போகிறோம்? இன்னும் பல ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த பெருமையின் தன்மை என்பது எம்ஜிஆரோடு மறைந்துவிட்டது. ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் அரசை எதிர்த்து நீதி கேட்டு நெடும் பயணத்தை கலைஞர் அவர்கள் திருச்செந்தூர் நோக்கி கால்நடையாகவே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருடைய கால்களில் கொப்பளங்கள் வந்து அவர் மிகவும் சிரமப்பட்டார். அதை கேள்விப்பட்டு எம்ஜிஆர் ஒரு மருத்துவ குழுவை அனுப்பி கலைஞருக்கு மருத்துவ உதவிகள் செய்ய ஏற்பாடு செய்தார். அப்போது உடல்நலம் குறித்து கலைஞரிடம் எம்ஜிஆர் அவர்கள் தொலைபேசியில் பேசி மிகுந்த வருத்தத்தையும் ஆறுதலையும் கூறினார். இதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் புகழுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று பலரும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடி தேடி அழுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்கின்றேன், எம்ஜிஆர் கொடுத்த கொடையும் அவரிடம் இருந்த மனிதாபிமானம் தான் அவர் சினிமா செல்வாக்கை விட உயர்ந்த நிலையில் அவரை வைத்தது என்பதை யாருமே மறுக்க முடியாது. பெரும் சினிமா நடிகர்களாக இன்று பலரும் அரசியலில் புகுந்து மேலே வரலாம் என்று காத்து முயற்சி செய்கிறார்கள், எத்தனிக்கிறார்கள். அந்த வகையில் எம்ஜிஆரை பின்பற்றி என்.டி. ராமராவ் அவர்கள் ஓரளவு வெற்றி பெற்றார். ஆனால் அந்த வெற்றியை அவரால் தக்க வைக்க முடியவில்லை. இன்று பல நடிப்பின் புகழ் உச்சியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வயதாக தங்களுடைய அரசியல் செல்வாக்கை நிரூபிக்க அரசியலுக்குள் குதிக்க நினைக்கிறார்கள். சிலர் மறந்து விலகிக் கொள்கிறார்கள் இடையிலேயே, சிலர் இறுதி வரை போராடலாம் என்று இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சினிமா புகழ் மட்டுமே எம்ஜிஆருக்கு உச்ச நிலையை தரவில்லை. அவருடைய மனிதாபிமானமும் கொடைத்தன்மையும் தான் அவரை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றன. சினிமா புகழ் என்பது ஒரு அடிப்படை ஆதாரமாக மட்டுமே இருந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் சம்பாதித்த பணத்தை ஒரு சிறு அளவு கூட உதவி செய்ய தயங்கக்கூடிய இவர்கள், மக்கள் பணியில் ஈடுபடாத இவர்கள், எம்ஜிஆர் சினிமாவில் நடித்துக் கொண்டே மக்கள் பணியில் ஈடுபட்டார், அரசியலிலும் இருந்தார். 1954 திமுக சேர்ந்து அவர் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டார், மக்கள் பணியில் ஈடுபட்டார். இதை இந்த நடிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன். நன்றி. இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல்
அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காணத் தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.